காவலர்களிடையே பாரபட்சம் காட்டும் வகையில் வெளியிட்ட பதவி உயர்வு உத்தரவை திரும்பப் பெற்று தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். பதவி உயர்வு தொடர்பாக கடந்த 13ஆம் தேதி தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த அறிவிப்பினை விமர்சித்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் தமிழக காவல்துறை காவலர்களிடையே பாரபட்சம் காட்டும் வகையில் அந்த பதவி உயர்வு தொடர்பான ஆணை இருப்பதாக விமர்சித்திருக்கின்றார். அதன்படி திமுக 2021 தேர்தல் வாக்குறுதியில் 389 20 ஆண்டுகள் பணி முடித்த காவலர்களுக்கு சிறப்பு சார்பு ஆய்வாளராக பதவி உயர்வு வழங்கப்படும் என்று சொல்லியிருந்ததை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் 23 ஆண்டுகால பணிக்கு பிறகுதான் சிறப்பு சார்பு ஆய்வாளர்களாக பதவி உயர்வு பெறுவார்கள் என்றே சமீபத்திய ஆணை தெரிவிப்பதை குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். எனவே சொல் வேறு செயல் வேறு என்று செயல்படுவதையே வாடிக்கையாக கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புதிய விதிகளின் காரணமாக புதிதாக பணியில் சேரக்கூடிய காவலர்களுக்கு ஏதாவது பலன் இருக்குமோ இல்லையோ, 2001 முதல் 2005 வரையிலான காலகட்டத்தில் பணியில் சேர்ந்த சுமார் 35,000 காவலர்களுக்கு பதவி உயர்வில் பாதிப்பு ஏற்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். மக்களை காக்கும் பணியில் உள்ள பெரும்பாலான காவலர்களை பாதிக்கக்கூடிய அந்த உத்தரவினை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும் எனவும், பணியில் உள்ள காவலர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இன்றி 2021 திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி 20 ஆண்டுகள் பணி முடித்த காவலர்களுக்கு சிறப்பு சார்பு ஆய்வாளர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.